வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கு ஆபத்து. நாடு திரும்பினார் ஜனாதிபதி. அடையாள அட்டை தொலைந்தவர்கள் மற்றும் புதிதாக பெறுவர்களுக்கு முக்கிய அறிவித்தல். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கான தனது 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து இன்று நாடு திரும்பினார். சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான இன்று காலை ஜனாதிபதி சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெர்க் சியூக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. அதன் பின்னர் சீனாவின் சிச்சுவான் பெங்களூரில் உள்ள டென்பேக் மின்சார கூட்டு தாபனத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடிமட்ட நிலையான அபிவிருத்தி மூலம் கிராமிய மறுமலர்ச்சியை நிரூபிக்கும் முன்மாதிரியான கிராமமான சென்கி மாதிரி கிராமம் மற்றும் தேசிய விஞ்ஞான தொழில்நுட்பம் மற்றும் விவசாய நிலையத்திற்கு விஜயம் செய்தார். தேசிய அடையாள அட்டை விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதால் அதனை பெற முடியாத நிலையில் உள்ளவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய அடையாள அட்டை பெறப்பட்டால் வயதை நிரூபிக்க பிறப்பு சான்றிதழ் அவசியம் என ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MSP சூரிய பெருமை தெரிவித்துள்ளார். தொலைந்து போன அடையாள அட்டையை மீண்டும் பெற காத்திருப்பவர்கள் பெயர் மற்றும் தங்கள் முகவரி மாற்றப்பட்டிருந்தால் அதற்கான காரணத்தையும் ஏற்கனவே உள்ள அடையாள அட்டை தொலைந்தமைக்கான சரியான காரணத்தையும் குறிப்பிட்டு போலீஸ் அறிக்கையுடன் திணைக்களத்திற்கு வர வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான செயல்முறை தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் மேலும் தெரிவித்தது. இதற்கமைய இந்த நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து கிராம அலுவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும் எனவும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தது. அரச சேவையை வலுப்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் 7,50,000 அரச ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய அலுவலகத்தை மதுரமுல்லை நெல்லும் மாவட்டத்தில் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்தார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை. அரசாங்கம் வெளியிடும் தகவலுக்கு ஏற்ப அவர்கள் ஒரு அரசியல் வேட்டைக்கு தயாராகி வருகின்றமை தெளிவாகின்றது. அரச ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதற்கான திட்டம் என்ன என்பதை அரசாங்கம் வெளியிடவில்லை. அந்த சூழ்நிலையில் அரசியல் பழிவாங்கல்களுக்குள்ளான அனைவருக்கும் ஆதரவாக நிற்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்தது. இதன் அடிப்படையில் இந்த அலுவலகம் திறங்கப்பட்டதென நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரச இயந்திரத்திற்குள் ஏதோ ஒரு வகையான வேட்டை நடைபெறுவதாக தெரிகின்றது. அதில் தொழிற்சங்க தலைவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நாம் நடவடிக்கை எடுக்கின்றோம். இந்த அரசாங்கத்தின் திறமையின்மை மக்கள் முன்னையில் தெரிந்துவிட்டது. எந்த திட்டமும் இல்லை என்பது தெளிவாக காட்சி அளிக்கின்றது. நல்லாட்சி அரசாங்கத்தை போலவே அரசியல் அடக்குமுறையை கொண்டு வந்து திருடனை பிடித்தோம் சிறைப்படுத்துகிறோம் என கூறி அரசியல் பிரச்சாரத்தை தொடர தயாராகிறது. அதேவேளை ஊடக நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை அரசாங்கம் அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாக நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடக அடக்குமுறையின் அடுத்த கட்டம் அரசியல் அடக்குமுறை என குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதன் மூலம் நம்மை தடுக்க இயலாது என்றும் தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.